இங்கிலாந்துக்கு சொந்தமான விளையாட்டு கிரிக்கெட். கிரிக்கெட் வந்து இங்கிலாந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தி வச்சிச்சு. அந்த நாட்களில் வந்து கிரிக்கெட்டை வந்து ஜென்டில்மேன் ப்ளே பண்ணுற ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு காலப்போக்கில் சூது, கிரிக்கெட்னாலே சூது, பெட் பண்ணுறாங்க அப்படின்னு பேசப்படும் பொருளாக மாறுச்சு கிரிக்கெட். ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் இருந்துச்சு, அப்புறம் 50 ஓவர்ஸ், அப்புறம் 2020, அப்புறம் T10 வந்துச்சு. இப்போது 6 ஓவர்ஸ் மேட்சாக மாறி இருக்கு. அந்த காலத்தில் ஜென்டில்மேன் ப்ளே பண்ணக்கூடிய விளையாட்டு தான் கிரிக்கெட்னு சொன்னவங்க, அதன் பின்பு சூதுன்னு சொன்னவங்க ஐபிஎல்லை டார்கெட் வச்சு பேசினாங்க. ஐபிஎல் வருது, சூது, எல்லாமே பெட் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த பேசும் பொருளை அப்படியே தலைகீழாக மாற்றின இந்தியன் கிரிக்கெட் போர்ட் அதை கணக்கே எடுக்காமல் இன்றைக்கு ஐபிஎல் மேட்சை ஒரு நல்ல முறையில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் பேசினவங்க, ஐபிஎல்லை பற்றி சூதுன்னு பேசினவங்க, இப்போ அவங்களே வந்து எப்படா ஏப்ரல் மாதம் வரும் ஐபிஎல் மேட்சை பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுற அளவுக்கு இந்தியன் கிரிக்கெட் போர்டு வந்து நல்ல முறையில் ஐபிஎல் மேட்சை நடத்திக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு சல்யூட். நான் உங்கள் டாக் டிஜேசி. வாங்க விரிவாக பேசலாம். இந்த வீடியோவை பார்க்க முன்னாடி என் சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஏஷியா கப் எங்கே நடக்க போகுதுன்னே தெரியாத அளவுக்கு குழம்பி போயிருக்கு. இந்தியா கிரிக்கெட் போர்டு பங்களாதேஷ்க்கு போக மாட்டேங்குது. பங்களாதேஷ் இந்தியா 1 டே சீரியஸ் அண்ட் T20 சீரியஸ் இருந்துச்சு. இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு டூர் போகலை. காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? கிரிக்கெட்டில் சூது இருக்குது அப்படின்னு சொன்னவங்க இப்போது அரசியலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட மாதிரி அதுதான் உண்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெளிவாக தெரிவிக்க போகிறேன். ஆமாம் கைஸ், ஏஷியா கப் பங்களாதேஷில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்த நிலைமையில் இந்திய பங்களாதேஷ் பொலிட்டிக் ப்ராப்ளம் ஒன்று வந்திருக்கு. அதனால தான் வந்து இந்தியா பங்களாதேஷ்க்கு டூர் போயிட்டு விளையாட இருந்த கிரிக்கெட் மேட்ச் டூரை விளையாடாமல் ரத்து செஞ்சாங்க. இதன் காரணமாக தான் வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு வந்து இந்தியன் கிரிக்கெட் போர்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்து எங்கள் ஸ்ரீலங்கா டீமோட நீங்கள் வந்து ஒரு T20 சீரியஸும் 1 டே சீரியஸும் விளையாடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஏற்றுக்கிட்ட இந்தியன் கிரிக்கெட் போர்டு டாக்காவில் இருக்க ஏஷியா கப் ஃபைனல் மீட்டிங்க்கு பிறகு நாங்கள் அதை உங்களுக்கு தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறோம் அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் கிரிக்கெட் போர்டு. பட் இந்தியன் கிரிக்கெட் போர்டு டாக்காவில் நடக்கிற மீட்டிங், அதாவது ஏஷியா கப் அந்த ஃபைனல் மீட்டினுக்கு வரமாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தா டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு போனோம் தானே விஷயம் விளங்கும். ஸோ பங்களாதேஷில் நடக்கிற ஏஷியா கப் வந்து பாகிஸ்தானில் தான் முதல்ல நடக்கிறது. அதன் பிறகு அது வந்து இந்தியாவிலையும் நடக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லி, இலங்கையிலும் நடக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லி, அபுதாபிலையும் நடக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லி பங்களாதேஷில் தான் வைப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டில் இருக்க லீடர், அவர் தான் வந்து ஏஷியா கப்பை எடுத்து நடத்துகிறவர், அவர் தெரிவிச்சிருக்காரு பங்களாதேஷில் தான் நாங்கள் நடத்துவோம் அப்படின்ட்டு.
ஸோ இந்தியா அதை வந்து ரத்து செஞ்சுருக்கு. இந்தியா சொல்லியிருக்கு, நாங்கள் வந்து பங்களாதேஷ்க்கு வரமாட்டோம், நாங்கள் இந்த ஏஷியா கப் ஃபைனல் மீட்டினுக்கும் வரமாட்டோம், ஏஷியா கப்புக்கும் நாங்கள் வந்து பங்களாதேஷில் வச்சா வரமாட்டோம் அப்படின்னு ரத்து செஞ்சு சொல்லியிருக்காங்க. இது கன்ஃபார்மாக நடக்குங்க. ஸோ இந்த மீட்டிங் வந்து ஃபைனலாக டாக்காவில் நடக்குமானே இன்னும் தெரியாத அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்தியாவும் ஸ்ரீலங்காவுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் வருவாங்களான்னு ஒரு கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. இது இப்படி இருக்க, ஏற்கனவே ஸ்ரீலங்கன் வந்து 3 T20 மேட்ச்சில் ஸ்ரீலங்கா 2 T20 மேட்சை பங்களாதேஷிடம் தோல்வியை தான் தழுவியிருந்தாங்க. இதே ஃபார்மில் இருந்த பங்களாதேஷ் பாகிஸ்தானை எதிர்த்து ஃபர்ஸ்ட் T20யில் வின் பண்ணாங்க. மிக அபாரமான வின் ஒன்று அவங்க பண்ணியிருக்காங்க, அபாரமாக வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இளம் வீரர்களை கொண்ட பங்களாதேஷ் டீம் இப்போ பார்த்திங்கன்னா சகிபுல் ஹசன்லாம் இல்லை. ஸோ இப்போ வந்து எல்லாமே இளம் வீரர்கள் தான் இருக்காங்க. இலங்கையிலையும் இளம் வீரர்கள் தான் இருக்காங்க. ஸோ பங்களாதேஷ் அணி ஏதோ ஒரு T20 மேட்ச்சில் வந்து முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு அறிகுறி தான் அங்கே காமிக்குது. ஸோ அடுத்தபடியாக இலங்கை சிம்பாப்வே எதிர்த்து போட்டியிட போகிறாங்க. சிம்பாப்வே வந்து இலங்கைக்கு வர போகிறாங்க. அந்த போட்டி விரைவிலே ஆரம்பமாகும். ஸோ இந்த போட்டி சீரியஸ் 50 ஓவர்ஸ் அண்ட் T20 இருக்குது. இதில் இலங்கை எப்படி வந்து தடுமாற போகிறாங்களா, இல்லை தடுமாற்றம் இல்லாமல் விளையாடி ஜெயிக்க போகிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சிம்பாப்வே சீரியஸ் முடிஞ்சோன்னே இந்தியா வர வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இந்தியா சிம்பாப்வே சீரியஸ்க்கு முன்னாடி வர வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது, கன்ஃபார்மாக இல்லைங்க. இலங்கை டீமில் 4வது இடத்துக்கு T20 மேட்ச்சில் 4வது இடத்துக்கு இன்னும் சரியான ஒரு பிளேயர் அந்த இடத்த நிரப்புறதுக்கு இன்னும் கிடைக்கல. தசுன் சானகா 5வது இடத்துல இருக்கார். 4வது இடத்துல வந்து அவிஸ்க ஃபெர்னாண்டோவை போட்டு அவிஸ்க ஃபெர்னாண்டோ பர்ஃபார்மன்ஸ் இல்லாதனால இப்போ அந்த இடத்துக்கு கமிந்து மெண்டிஸ் தனஞ்சய டி சில்வா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. யாரெல்லாம் வந்து மெத்யூஸ் அந்த இடத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு முன்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க. மெத்யூஸ் வந்து இப்போ அந்த T20 விளையாட இல்லை, ரிட்டையர் ஆகிட்டார் டெஸ்ட் மேட்ச்லேயும். ஸோ இப்போ அதை பற்றி யாரும் பேசுகிறதும் இல்லை. புது வீரர்கள் நிறையா பேர் வந்திருந்தாங்க, இளம் வீரர்கள். அவங்கள வந்து ஜஸ்ட் எடுத்தாங்க, பட் அதுக்கு பிறகு அப்படியே கைவிட்டு போயிட்டாங்க. ஸோ இதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் இலங்கை டீமில். இலங்கை கிரிக்கெட் டீமில் சரியான ஒரு ஆள் 4வது இடத்துக்கு இன்னும் தெரிவாகவில்லை. என்னை பொறுத்தளவில் 4வது இடத்துக்கு தசுன் சானகா இருந்தால் நல்லோன்னு நினைக்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் மேட்ச்சில் கூட தசுன் சானகா கொஞ்சம் முன்னுக்கு வந்திருந்தால் அவர் பர்ஃபார்ம் பண்ணி சம்டைம் இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் கூடுதலாக எடுத்திருப்பார். அவர் 5வது இடத்துல வந்து ப்ளே பண்ணும்போது ஓவர்ஸ் குறைஞ்சிருக்கனாலையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. அவரால் மேக்ஸிமம் எடுக்க முடிஞ்ச ரன்ஸ்களை எடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஓவர்ஸ் தான் முடிஞ்சிடும்ல, அதனால். ஸோ இந்த இடத்துக்கு யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெசேஜ் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாக் டிஜேசி.